Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த வருஷத்தோட படங்களை உங்களோட பார்வையில் எப்படி சரி? இந்த வருஷத்தில் மிக எதிர்பார்ப்போட வந்த படம் 2 படம். ஒன்று இந்தியன் 2. இப்போ நிறைய விஷயங்கள் அவுடேட்டட் ஆயிடுச்சு. சங்கர் சார் அவர் அப்டேட் பண்ணணும். அவுடேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரம்மாண்டத்தெல்லாம் காமிச்சு இனிமேல் ஜெயிக்க முடியாது. இனிமேல் கதையை கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் எந்த படமும் வெற்றி அடையும். கங்குவா படம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். கங்குவா படமே எனக்கு தெரிஞ்சு சிறப்பான படம் கிடையாது. நானும் அந்த படத்தை பார்த்தேன். அதாவது ப்ரமோஷன் பண்ணுற பேரில் சூர்யா நீங்கள் வாயை பொழந்துட்டே பார்ப்பீங்க. அவர் ஞானவேல் ராஜா 2000 கோடி இது ஷுவராக கலெக்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் அமரன் தான் உச்சத்தில் இருக்கா சார். அமரன் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் கேளுங்க. அமரன் மிக நல்ல படம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதில் சில முரண்பாடுகள். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கேரக்டரில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ரெமோ மாதிரி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்படி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி மக்கள் சிவகார்த்திகேயனை ஒவ்வொரு படியாக மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்க. அதை அவர் தக்க வச்சுக்கணும். சாய் பல்லவியோட நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் அது அந்த அம்மா பின்னி எடுத்துருச்சு. அதாவது எந்த அவார்டு இருக்கோ அத்தனை அவார்டு கொடுக்கலாம். விஜயோட அந்த அரசியல் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போய்கிட்டு இருக்கு சார். ஆனால் சமீபத்தில் நடந்த அந்த அம்பேத்கர் மேடை சரியாக பயன்படுத்தினாரா, சரியான பாதையில் தான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு? எனக்கு தெரிஞ்ச விஜய் அரசியல் பாதை சரியான பயணம் இல்லைங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாநாடே பெருசாக நடத்திட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது அவர் ஆக்ரோஷமாக பேசிட்டாரு, அவர் கோபமாக பேசிட்டாரு. எனக்கு நான் விஜய் சாரோட ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேன். கிட்டத்தட்ட விஷ்ணு படம் எடுக்கும்போது ஒரு 7-8 மாதங்கள் தொடர்ந்து டப்பிங்கு ஷூட்டிங்கு. 26 நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாகவே நீங்கள் எடுத்துக்காதீங்க. 26 இன்னும் ஒரு 1.25 வருஷமோ என்னமோ தான் இருக்குது. இந்த 1.25 வருஷத்துக்குள்ளே எல்லா திட்டத்தையும் வகுத்து ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் மாறிடுவாரா? முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சதை வேலை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பாலாஜி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் அங்கே பேச போகிறோம் சினிமா சார்ந்து. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். 2024 அதை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம பேசணும். பெரிய பட்ஜெட்டில் உருவான படங்கள் சிலது எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் பெரிய வசூலையும் கொடுத்துருக்கு, மக்களோட மனசுலையும் அமர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷத்தோட படங்களை உங்களோட பார்வையில் எப்படி சரி இருக்கு? இந்த வருஷத்தில் மிக எதிர்பார்ப்போட வந்த படம் 2 படம். ஒன்று இந்தியன் 2. அது சங்கர் சார் டைரக்ஷனு, லைக்கா ப்ரொடக்ஷனு, கமலஹாசன் சார் ஹீரோ. இந்தியன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். இந்தியன் 1 நான் சொல்கிறது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அதில் உள்ள சாங்ஸு ஏஆர் ரஹ்மானுடைய அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இப்போ கேட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் இந்த படத்தில் அனிருத் மியூசிக்கு. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அனிருத் இருக்கார். எல்லாம் இருந்தால் கூட இன்றைக்கி இந்தியன் 2ல் வந்த சாங்ஸ் யாரையுமே கவரலை. எந்த சாங்ஸுமே பெருசாக வரவேற்பு பெறலை. இந்தியன் 2 ஏன் இவ்வளோ பெரிய மிசரபிள் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, சங்கர் சார் இப்போ அதே லஞ்சம் இதே விஷயங்களையே சுற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ ஓகே. இப்போ நிறைய விஷயங்கள் அவுடேட்டட் ஆயிடுச்சு. சங்கர் சார் அவர் அப்டேட் பண்ணணும். அவுடேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை அப்டேட் பண்ணாதான், அதாவது பிரம்மாண்டங்களை காட்டி அந்த காலத்தில் வெளிநாட்டுகளில் போய் சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, பல நாடுகள் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் போயிருக்காரு, டர்க்கி எங்கெங்கேயோ போய் விஷயங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சங்கர் சார் கொண்டு காமிக்கும் போது அதை பார்த்து பிரமிச்சாங்க ரசிகர்கள். காரணம் என்னென்னா, அன்னைக்கு இவ்வளோ தூரம் சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அதை கண்ட்ரீஸோடைய பார்க்குறதுக்கே ஆசைப்பட்டாங்க. சைனா எப்படி இருக்கும், ரஷ்யா எப்படி இருக்கும், சிங்கப்பூர் எப்படி இருக்கும், அப்படி பிரியாலாம் அந்த காலத்தில் ரஜினி படம் சிங்கப்பூர் எடுத்தாங்கங்கிறதுக்காண்டியே ஓடிச்சு ஒரு ப்ளஸ்ஸு. அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இப்போ ஜப்பானில் கல்யாணராமன் ஒரு படம், அது ஜப்பானில் எடுத்தாங்க. இந்த மாதிரி படங்கள் எடுத்தது. அதுக்கப்புறம் சங்கர் சார் நிறைய வெளிநாடுகளில் கொண்டு போய் காமிக்கிறது, சுவிட்சர்லாந்து பாட்டு எடுக்கிறது எல்லாம் மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க. நிறைய அதுலேருந்து ஃபேட் அவுட் ஆகி வந்துட்டாங்க. அது இனிமேல் இதெல்லாம் காமிச்சு பிரம்மாண்டத்தெல்லாம் காமிச்சு இனிமேல் ஜெயிக்க முடியாது. இனிமேல் கதையை கரெக்டாக சொன்னீங்கன்னா தான் எந்த படமும் வெற்றி அடையும். இந்தியன் 2வோட மிகப்பெரிய தோல்விக்கு என்னுடைய பார்வையிலேருந்து நான் இப்படி தான் பார்க்குறேன்.
சிறப்பு சார். கங்குவாவும் மிகப்பெரிய பட்ஜெட்ல தான் வந்துச்சு. கண்டிப்பா. அது எதிர்பார்க்கப்பட்ட படங்கள், பெரிய பட்ஜெட்ல உருவாக்கூட படங்கள் இனி மக்கள் எப்படி சார் எதிர்பார்க்க போறாங்க? அது இந்த மாதிரியான படங்கள் வரும் பொழுது இனி ப்ரொடியூசர்ஸ்க்குமே கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்க ஆரம்பிச்சிருமோ? அதாவது வந்து சார் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, கதைன்னு ஒன்று இருக்குது. அந்த கதையை வந்து நம்ம சூஸ் பண்ணாமல் வித்தவுட் அ ஸ்டோரி லைன் என்ன நீங்கள் பிரம்மாண்டம் காமிச்சிங்கனாலும், எதில் நீங்கள் சுவாரஸ்யப்படுத்தி வந்தாலும், ஒரு பாட்டு, ஒரு கூத்து, ஒரு ஃபைட்டு, இதெல்லாம் சார் எவ்வளோ ஃபைட்லாம் பார்த்தாச்சு சார். ஹாலிவுட்டில் வராத ஃபைட்டுக்கெலாம் அன்றைக்கி விஜயகாந்த் சார் பண்ணதோ, அர்ஜுன் சார் பண்ணதோ இங்கே வந்து பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி அதே வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிடுவாங்க எந்திரிச்சு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க. இப்போ செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே, உலகமே உங்களுடைய செல்ஃபோனில் வந்துருச்சு, உங்கள் கையில் வந்துருச்சு. எல்லாமே அதில் கேப்சர் பண்ணி போடுறாங்க. உலக விஷயங்கள் ஃபுல்லாக வந்து செல்ஃபோனில் வரும்போது நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எந்த படமாக இருந்தாலும் சரி, கதையில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இப்போ வந்து அப்படி காட்டில் எடுத்தாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை அப்படியெல்லாம் சொல்லி இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. கதை ஒன்று இருந்தால்தான், அது சுவாரஸ்யமாக எடுக்கப்பட்டால்தான் இனிமேல் மக்கள் வந்து பார்ப்பாங்க. கங்குவாவோட மிகப்பெரிய தோல்விக்கு கங்குவா படம், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கங்குவா படமே வந்து எனக்கு தெரிஞ்சு சிறப்பான படம் கிடையாது. நானும் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப இரைச்சல் வேற ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது வந்து இந்த சவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக எல்லா ஆடியன்ஸுமே, தேட்டரில் உட்கார்ந்த ஆடியன்ஸுமே எப்படா நம்மளை தேட்டரை விட்டு வெளியில் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இரைச்சல் அந்த படத்தில் இருந்துச்சு. அதை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இவ்வளோ பெரிய படம் எடுத்திருக்காங்க, அதை எப்படி பார்க்காம விட்டாங்க, சவுண்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணாமல் விட்டாங்க இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் அதாவது வந்து ஒரு ஸ்டோரி லைன் அதில் இல்லை. அதாவது வந்து பிரம்மாண்டத்தை மட்டுமே காட்டி இது பண்ணிடலாம்னு நினச்சாங்க. ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரமோஷன் பண்ணுற விஷயமா பேசுவோம் நம்ம. அதாவது வந்து ப்ரமோஷன் பண்ணுறேன்ற பேரில் சூர்யா வந்து நீங்கள் வாயை பொழந்துட்டே பார்ப்பீங்க. அப்புறம் ஞானவேல் ராஜா வந்து 2000 கோடி இது வந்து ஷுவராக வந்து கலெக்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் ஹைப்பாக வேற போச்சு. மக்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்க, ரொம்ப என்னமோ இருக்குது போல, இதில் பயங்கரமாக இருக்குது போல். பாகுபலி வந்து நல்லா ஓடிச்சு, 2 நல்லா ஓடிச்சு. அப்போ இதெல்லாம் மீறி இந்த படத்தில், அதாவது வந்து கேஜிஎஃப் ஓடிச்சு, இதெல்லாம் மீறி என்னமோ இருக்குது போல் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு போனாங்க. அதில் ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கூட அது வந்து ஒரு ஆவரேஜ் படமாக இருந்திருக்கும். எதுவுமே இல்லைன்னும் போது அது எப்படி மக்கள் அவ்வளோ தூரம் 200 300 இன்றைக்கி ஃபேமிலியோடு ஒரு சினிமாவுக்கு போகணுன்னா சார், டிக்கெட்டு மட்டுமே ஒரு 6-7 பேர் போடணும், டிக்கெட்டு மட்டுமே 1500 ஆகுது. அதுக்கப்புறம் பாப்கார்னோட விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக்டை பேசுவோம், 300 வாங்குறான், 400 வாங்குறான், 500 வாங்குறான். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெப்சி நீங்கள் வந்து 30 ரூபாய்க்கு ஒரு 500 லிட்டர் கேன் வந்து ஒரு 40 ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் வாங்கி குடிக்கலாம்னா, நீங்கள் வந்து ஒரு கப் கொடுத்துட்டு 400 வாங்குறான், பிக் சைஸ் கப்பு. எப்படி மக்கள் வந்து சர்வே பண்ணாங்க? வெளியிலேருந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க, வாட்டர் பாட்டில் மட்டும்தான் கொண்டு வரலாங்கிறாங்க. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுன்னு போகும்போது வேறு வழி இல்லாமல் மக்களோட பணத்தை வந்து, அதாவது வந்து சக் பண்ணி உறிஞ்சுறாங்க. அதை முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் சினிமாவுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு சினிமாவுக்கு போனோம்னா இவ்வளோ 1000 3000 4000 சார், ஒரு சினிமாவுக்கு போய் 3000 4000 ஆச்சுன்னா என்ன சார் ஆகுறது? அதெல்லாம் வந்து, அதாவது சினிமாக்கள் இன்றைக்கி நல்லா ஓடாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். கங்குவோட தோல்விக்கு அதில் ஸ்டோரி லைன் இல்லை. ஓகே. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த சின்ன பட்ஜெட் படங்கள் நம்ம சொன்னோம் சார், லப்பர் பந்து, திரும்ப திரும்ப அந்த படத்தையே தான் வருவாங்க. ஸோ அதெல்லாம் தான் உண்மையான வெற்றியை நீங்கள் பார்க்குறீங்களா? அதான் உண்மையான வெற்றி. ஓகே, அதான் உண்மையான வெற்றி. அதாவது வந்து லப்பர் பந்துங்கிற கதை பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி, ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு அர்பன் வில்லேஜில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன பையன், ஹரிஷ் கல்யாண் மாதிரி பையன், அதாவது வந்து தினேஷ் வந்து ஒரு மாமனார், அவரும் யங்ஸ்டர் தான். தினேஷ் மாமனார் கேரக்டர் ஷோல்டர் பண்ணியிருக்காரு. அந்த தினேஷோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க. பாருங்கள் அந்த கதையை பாருங்கள். ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு லவ்வரு, அங்கே ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஜாதியை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது, அப்படியே சொல்லாத மாதிரி போகிறான். அதாவது சாட்டையில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வழி தெரியாத மாதிரி அடிக்கிறான். அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் சின்ன சின்ன விஷயங்களை டச் பண்ணி போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்து அருமையாக ஒரு காதல் கதையை சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு மாமனாருக்கும், அதாவது அது மாமனாருன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒருத்தனோட ஒரு கிளாஷ், ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஒரு கிளாஷ்ங்கிற மாதிரி, ஒரு ஈகோ ப்ராப்ளம் மாதிரி, இவனுக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு, இவர்கிட்டேருந்து நம்ம பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண போகிறோங்கிற மாதிரி. அதாவது வந்து எப்படி பாருங்கள், ஒரு சின்ன கதை, அதில் எவ்வளோ அழகாக விஷயங்களை சொல்லி உண்மையிலுமே அந்த படத்தை பார்க்கும்போது, நான் எந்த படமே 2வது வாட்டி பார்க்குறதில்ல, வெளிப்படையாக சொல்லிடுறேன். எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை முழுசாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த படம்லாம் பார்க்கும்போது இன்னொரு வாட்டி இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் பார்க்கலைங்கிற வேறு விஷயம், தோணுச்சு. அப்படி படங்கள் இருக்கணும். அந்த படங்கள் வெற்றிக்கு என்ன காரணம்?
அது எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்து எவ்வளோ கோடிகளை கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டோரி லைன் கரெக்டாக இருக்கணும். ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கேரக்டருக்கு ஃபிட்டினான ஆர்டிஸ்ட்டை போட்டு, அதாவது 6 கோடி 13 கோடி 20 கோடி 30 கோடி கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து போட்டு எடுத்தீங்கனாலும் அது வேஸ்ட்டு. நீங்கள் வந்து ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஒரு மீடியமான பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு படம் ஜெயிக்கும். ஸ்டோரி லைன் நல்லா இருக்கணும். ஓகே, இதெல்லாம் இருந்தாலும் இந்த 2024 ரஜினி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, கமல் அவர்கள் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தனுஷ் இது ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அமரன் தான் உச்சத்தில் இருக்கா சார். எஸ்கேவோட அந்த வளர்ச்சி அப்படின்றது எப்படி பார்க்க? அமரன் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் கேளுங்க. அமரன் வந்து மிக நல்ல படம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதில் சில முரண்பாடுகள், அது வந்து ஏன் வந்து பிராமினா காட்டில் போல சில சர்ச்சைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் வந்து அமரனை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக அந்த அந்த ஒரு ரியல் ஸ்டோரி, அதை வந்து அழகாக எங்கேயுமே கமர்ஷியல் பண்ணாமல், எங்கேயுமே ஒரு குத்துப்பாட்டு ஒரு ஜால்ரா பாட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல், தேவையில்லாமல் ஃபைட்டு தேவையில்லாமல் கூத்து கொண்டாட்டம்லாம் இல்லாமல் அழகாக ஒரு மிலிட்ரியில் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கேரக்டரில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ரெமோ மாதிரி படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்படி ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி மக்கள் வந்து சிவகார்த்திகேயனை ஒவ்வொரு படியாக மேலே ஏற்றி கொண்டு போகிறாங்க. அதை வந்து அவர் தக்க வச்சுக்கணும். அதுக்கான திறமைகளும் அவருக்கு நிறைய இருக்குங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட் இன்னொரு மெயினான காரணம் அந்த அமரன் படத்துக்கு வெற்றி என்னன்னா, அந்த பேரா நடிச்ச அந்த பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா, சாய் பல்லவி. அந்த சாய் பல்லவி தான் அந்த படத்தினுடைய, அதாவது அந்த படத்தை ஷோல்டர் பண்ணி கொண்டு போகிறது சாய் பல்லவி தான். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் கிட்டத்தட்ட 75-80% வரும்போது சிவகார்த்திகேயன் வந்து சுடப்பட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை மிக பெரிய அளவில் ரசித்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் அந்த படத்தை தூக்கி நிறுத்துச்சு. அதுக்கு யார் நடிப்பு காரணம்? சிவகார்த்திகேயன் இறந்துடுறாரு. இந்த சாய் பல்லவியோட நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம், அது வந்து அந்த அம்மா வந்து பின்னி எடுத்துருச்சு. அதாவது வந்து எந்த அவார்டு இருக்கோ அத்தனை அவார்டு கொடுக்கலாம். அப்படி ஒரு சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட்டு அவங்க தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்தினதுக்கு. அதாவது வந்து 80% வெற்றி சிவகார்த்திகேயனை சார்ந்ததாலும் அந்த 20% வெற்றி சாய் பல்லவி கொடுத்ததுனால தான் இந்த படம் 100% வெற்றியாக மக்கள் மனசில் போய் நின்றுச்சு. அவ்வளோ பெரிய படமாக ஆனதுக்கு இது ஒரு காரணம். விஜயோட அந்த அரசியல் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போய்கிட்டு இருக்கு சார். ஆனால் சமீபத்தில் நடந்த அந்த அம்பேத்கர் மேடை சரியாக பயன்படுத்தினாரா, சரியான பாதையில் தான் அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து அரசியல் பாதை சரியான பயணம் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய அரசியல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். அரசியல் வந்து சாதாரணமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நிறைய உலக அரசியல், நம்ம இந்தியாவிலே என்ன நடக்குது, அந்த நார்த்தில் என்ன இருக்குது, இந்த பக்கம் பெங்களூரில் என்ன இருக்குது, கேரளாவில் என்ன நடக்குது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ அரசியல் பார்வை சரியாக இல்லை, அரசியலுடைய அதாவது எஜுகேட் ஆகணும் அரசியலில். அந்த எஜுகேஷன் அரசியலில் இல்லைன்னா அது வந்து எந்த இடத்துலையும் எந்த மேடை ஏறி பேசினீங்கனாலும் சரியாக வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாநாடே வந்து பெருசாக நடத்திட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது வந்து அவர் ஆக்ரோஷமாக பேசிட்டாரு, அவர் கோபமாக பேசிட்டாரு, அவர் அப்படி டிஎம்கேவை தாக்கி பேசிட்டாரு, எல்லாம் இருக்குது சார். இதெல்லாம் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம் சார். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் பேசாத பேச்சுக்களா, இல்லை வந்து கலைஞர் ஐயா மேடை ஏறி பேசாத பேச்சுக்களா ரசிக்கலையா? நம்ம அப்படி வந்து ரசிக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் மேடை ஏறினாலே கைதட்டி ரசிப்பாங்க. அப்படி ஒரு ரசிக்கக்கூடிய பேச்சா எனக்கு தெரியல. அதில் வந்து அதாவது வந்து ஒரு கண்டென்ட்டு அதை ராவாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் நடந்துக்கிட்டு ஒரு கேட் வாக் போய்கிட்டு இதெல்லாம் வந்து புதுசாக செய்கிற மாதிரி செஞ்சிருக்காரே தவிர, அந்த மேடையும் மீறி இப்போ சமீபத்தில் இருந்த அந்த அம்பேத்கர் மேடையை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் அந்த அம்பேத்கர் அங்கேயும் அதையும் சொல்கிறேன், அங்கேயும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இங்கேயும் வந்து அவர் வந்து பேசினதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. இப்போ இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இது வந்து எனக்கு, நான் விஜய் சாரோட ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேன். கிட்டத்தட்ட விஷ்ணு படம் எடுக்கும்போது ஒரு 7-8 மாதங்கள் தொடர்ந்து டப்பிங்கு, ஷூட்டிங்கு, பாட்டெல்லாம் பாடினார், தொட்டப்பட்ட ரோட்டு மேலே பாட்டெல்லாம் பாடினார், எல்லாம் அப்படி நிறைய ட்ராவல் இருந்துச்சு. அந்த காலத்தில் நான் நெருங்கி பழகியிருக்கேன். அவர் வந்து அரசியலுக்கு இன்னும் பக்குவப்படலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, எந்த வகையில் பக்குவப்படணுன்றீங்க சார்? கூட இருக்கவங்க அப்படின்ற விஷயங்களா, இல்லை என்ன லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும்? புதுசாக உள்ள ஒருத்தர் வரும்பொழுது இத்தனை எதிரிகளா, இத்தனை தாக்குதலா அப்படின்ற மாதிரி தான் சிலரோட பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. இது என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்க? புதுசாக உள்ள ஒருத்தர் இவ்வளோ வர தாக்குதல்னு சொல்கிறீங்களே,
அதாவது அம்மையார் ஜெயலலிதா உள்ள வரும்போது எவ்வளோ தாக்குதல்கள் இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் சட்டசபையிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு. கண்டிப்பா சார். இனிமே வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு மறுபடியும் முதலமைச்சராக தான் போனாங்க. அப்போ அந்த இடத்துல தாக்குதல் இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு தாக்குதல் இல்லையா? ஜெயலலிதா அம்மையாவை சும்மா விட்டாங்க, எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. அதாவது வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஜானகி அம்மையார் 2 அணியாக பிரியும் போது எத்தனை சிக்கல்கள், எத்தனை தடங்கல்கள், எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சு அந்த அம்மா வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் வந்து உட்காந்தாங்க. சாதாரணமாக இல்லையே. தாக்குதல்கள் எல்லார் மேலேயும் இருக்கும். ஏன் கலைஞர் ஐயா மேலே தாக்குதல்கள் இல்லையா? ஏன் எம்ஜிஆர் ஐயா மேலே தாக்குதல்கள் இல்லையா? அண்ணா மேலே இல்லையா? காமராஜர் மேலே இல்லையா? யார் மேலே இல்லை? விஜய் எப்படி தயார்படுத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தயார்படுத்திக்கணும்னா சார், அதாவது வந்து இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் சார். இப்போ பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்காங்க இல்லையா? அவங்கள மாதிரி ஒரு ஆன்மீக அரசியல் பண்ணவங்க யாரும் கிடையாது. மக்கள் வந்து ஏற்றுக்கணும் சார். இப்போ அவங்கள இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம், எல்லா ஊர்லேயும் செலவு வச்சு கொண்டாடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். அதே மாதிரி காமராஜர் ஐயா இருக்காங்க, அவங்கள இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எம்ஜிஆர், கலைஞர் இவங்களையெல்லாம் நம்ம கொண்டாடுறோம்னா மக்கள் ஏற்றுக்கிற தலைவராக வரணும். விஜயை வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்கிறது யாருன்னா அவருடைய ரசிகர்கள் தான் இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க விஜயை. அந்த ரசிகர்கள் வந்து விஜயை வந்து பெருசாக நினைக்கிறாங்க. இவர் வந்து ஏதோ பண்ண போகிறாரு, என்னமோ பண்ணிட போகிறாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், 26 நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாகவே நீங்கள் எடுத்துக்காதீங்க. 26 இன்னும் ஒரு 1.25 வருஷமோ என்னமோ தான் இருக்குது. இந்த 1.25 வருஷத்துக்குள்ளே எல்லா திட்டத்தையும் வகுத்து ஒரு அதாவது ஒரு 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 ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் மாறிடுவாரா? அந்த அந்த கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே தப்பு. எப்படி நீங்கள் அப்படி வந்து ஒரு கால்குலேஷன் பண்ண முடியும்? நீங்கள் அரசியலுக்குள்ளே இப்போ தான் வர்றீங்க, நீங்கள் வந்து 6 மாதம் தான் ஆச்சு. என்ன உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது? ஒரு அதாவது ஓட்டு போடுற அந்த பூத்தில் உட்கார்றதுக்கான ஆளுங்கள்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ டிஎம்கே மாதிரி, ஏடிஎம்கே மாதிரி பெரிய செல்வாக்கான கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. பிஜேபி மாதிரியான பெரிய கட்சியே தமிழ்நாட்டில் வந்து வேறு ஒன்ற முடியல, இன்னும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது விஜய் சார் வந்து இந்த 1.5 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்க? என்ன ஆட்சி மாற்றம் நடந்துடும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். அதாவது ஒரு விஜய் சார் ஜெயிக்கிறாரான்னு பாருங்கள். பவன் கல்யாண் முதல்ல நின்னார், பவனுக்கு ஆந்திராவில், அப்புறம் அவரே தோத்துட்டார். அப்புறம் 2 இடத்துல நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சார். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து பழுத்த அரசியல்வாதி சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி அமைச்சு பிஜேபியோட சப்போர்ட்டெல்லாம் சேர்ந்து அவர் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. அதில் ஒரு சில இடங்கள் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் அவரை கௌரவப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்கான அடித்தளம் என்ன இருக்குது? அவரே வந்து பவன் கல்யாணம் வந்து 10 வருஷம் ஆச்சு. இப்போ விஜய் சார் வந்து இப்போ 8 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 1.25 வருஷம் தான் இருக்குது. இந்த 1.25 வருஷத்துக்குள்ளே என்ன பெருசாக நீங்கள் அரசியலில் செஞ்சுருக்க முடியும்? நீங்கள் இப்படி வந்து கோபமாக வந்து மேடைகளில் பேசினா, மற்ற கட்சிகளை தாக்கி பேசினா மட்டும் ஓட்டு வந்து விழுந்துரும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சாதாரணமான விஷயம் அரசியல் கிடையாது. அப்படி நம்ம வந்து ஈஸியாக கணிக்க முடியாது. அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அவர் வரவை நம்ம வரவேற்க வேண்டியது தான். அவர் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். விஜய் சாருடைய அதாவது வந்து கிட்டத்தட்ட 275 கோடி சம்பளம் வாங்குற ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும். அப்படி ஒருத்தர் அது சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறது சமூக சேவைக்கு நான் வரேங்கிறது பெரிய விஷயம் தான். அதை நம்ம பாராட்டலாம், அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் நாளைக்கே நம்ம போட்ட விதை வந்து பெரிய ஆழமரமாக வந்து நிற்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது சார். அது வாய்ப்பே கிடையாது. 26ங்கிற இலக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது விஜய் சாருக்கு அது வந்து ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட்டாக தான் அமையும். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து இந்த அரசியலில் எப்படி சஸ்டெயின் பண்ணுறாரு, எப்படி ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறது பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வருஷத்தில், அடுத்த 5 வருஷத்தில் நடக்கலாம், அடுத்த 10 வருஷத்தில் நடக்கலாம், 15 வருஷத்தில். வயசு சின்ன வயசு தான், 50 வயசு. ஆனால் காலங்கள் இருக்குது. அதாவது காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது வந்து சினிமாவில் வந்துட்டார், சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாருங்கிறதுக்காண்டி அரசியலில் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவான்னு நிறைய பேர் வந்து அவரோட ரசிகர்கள் சொல்கிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். அதாவது வந்து விஜய் சாரை வந்து கொஞ்சம் தாக்கி குரல் கொடுத்தாலே அது வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் வேறு விஷயம். அது வரதான் செய்யும், அது யாருக்குமே வரதான் செய்யும். அது ஏன்னா ஒரு பெரிய மாஸான ஒரு ஆக்டராக இருக்கார் சினிமாவில். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லும்போது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கும். அது உண்மை இதுதான். ஆனால் அதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். பொறுத்துன்னு தான் சார் பார்க்கணும் என்னென்ன நடக்க போதும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை உங்களுக்கு தேடி போயிடலாம். நன்றி, வணக்கம்.